பிக் பாஸ் வீட்டில் மாயா, விக்ரம், அடுத்து யார் இந்த அக்ஷயா இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விக்ரம் சொல்கிறாரு, மாயா அங்கே கிளாப்ஸ்லாம் தட்டினாங்களா அதெல்லாம் ஃபேக்கு, அது ஃபேக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நானும் நிக்சனும் வெளில போய் பார்க்குறோம், ஷாக் ஆகிட்டோம், அதெல்லாம் ஃபேக்கு. என்னடா ஃபேக்குன்னு சொல்கிறேன், நீ என்ன பைத்தியமாடா நீ, அவங்களாம் ரோபோட்ஸா, அதெல்லாம் ஃபேக்கு, நீ நம்பாத நீ. அப்படியா, அப்படி நான் ஜெயிச்சிடுவேனாடா, நீ ஜெயிக்க மாட்டேன், ஆனால் செகண்ட் வரத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணுன்னா நான் என்னடா பண்ணுறது. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்குற அந்த வன்மம் பிடிச்ச அந்த அக்ஷயா, எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னாங்க தெரியுமா ஒரு நாள் அந்த அர்ச்சனா, அதுலேருந்தே எனக்கு இருக்குது, எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல. அதேமாரி விஷ்ணு என்னை வந்து அந்த ஜெயிலில் போடும்போது என்னை இன்சல்ட் பண்ணிட்டான், அது நினச்சி எனக்கு தூக்கமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்கடா நீங்கள் ஐயோ. அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த தம்பி சொல்கிறாரு, விக்ரம் வந்து வெளியில் அவரும் நிக்சனும் வெளில போனாங்களாம், அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஆடியன்ஸினுடைய அந்த என்னது வைபெல்லாம் பார்த்துக்கிட்டாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் சொன்னாருங்க, இவர் வந்திருக்கிறது பிக் பாஸ் சீசன் 7, பிக் பாஸினுடைய கண்ட்ரோல் வந்திருக்காரு. பிக் பாஸ் இந்த பையனுக்கு பேமெண்ட் இருந்தால் கட் பண்ணுங்க. ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, மாயா மட்டும் போன வாரம் எவிக்ட் ஆகிருந்தா இவங்களாம் வந்து இவங்க ஸ்குவாடே இங்கே என்ட்ரி ஆகிருக்காதான். இன்னமும் இந்த ஸ்குவாடை பார்க்கறதுக்கு தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி. வன்மம் பிடிச்சவனுங்க தானடா நீங்கள் எல்லாம், வன்மம் பிடிச்சவங்க நீங்கள் வரதே எங்களுக்கெல்லாம் பிடிக்கல. நண்பர்களே உண்மையாக சொல்லுங்கள், இந்த வன்மம் பிடிச்சவனுங்க வந்திருக்கிறது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? இல்லை வன்ம கோஷ்டி எங்களுக்கு நீங்கள் வரதே பிடிக்கல. என்னமோ இவர் வந்து மாயா வந்து எவிக்ட் ஆகக்கூடாதுன்னு வேண்டினே இருந்தாராம். மாயா எவிக்ட் ஆகலை அப்படின்ன உடனே இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாராம், இவங்க ஸ்குவாடு உள்ள நினைக்கிறான், மாயா இதுலேருந்தே தெரியுதா போன வாரம் நீ எவிக்ஷன், யாரோ பாவம் பார்த்து அந்த அம்மாவை வெளில அனுப்பிட்டு ஒன்று உள்ளே வச்சுருக்காங்க, இவ்வளோ நாடி உனக்கு பில்டப் கொடுத்தான் பார்த்தியா, இவன் கடைசியாக போட்டு விட்டான் பார். அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ எங்கே இருக்க போகிற. இன்னொன்று இந்த ஒரு உளறல் கேஸு போல இருக்கு. எப்படின்னா பேச்சுவாங்கள சொல்லிட்டாங்க, அக்ஷயா உனக்கு எவ்வளோதான் டியூஷன் எடுத்தாலும் உனக்கு தெரியாது போல இருக்கே அப்படின்னு. எங்கடா போய் டியூஷன் எடுத்துக்கிட்டீங்க, நீ அந்த அக்ஷயாவுக்கு மூட்டையை தூக்கிட்டு வரும்போதே தெரியும், ஒரு அடிமையாக வேலை செய்யதாங்க லைக்கு. ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ் சீசன் 7 இவன் தான் விக்ரம். மாயா சொல்கிற மாதிரி ஒஸ்ட்டு இவன்.